दोस्तों, सभी भारतवासियों को नमस्कार। गुड मॉर्निंग वर्ल्ड। नमस्कार जूले। नमस्कार और जूले दोस्तों। नमस्कार जूले सलाम। नमस्कार सलाम जूले। जूले नमस्कार आदाब। आप सभी को लद्दाख गुड मॉर्निंग एंड जूले। गुड मॉर्निंग वर्ल्ड। गुड मॉर्निंग वर्ल्ड। Good morning world. July greetings from the heights of Himalayas. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். லத்தாக் இஸ் காலிங். லத்தாக் உங்கள் அனைவரையுமே குரல் கொடுத்து அழைத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை ஒரு அரசாங்கம் அழித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய உரிமையை இவர்கள் பறித்து விட்டார்கள். எங்களுடைய குரலை கேட்பதற்கு இந்த நாட்டில் யாருமே கிடையாதா? இந்த நாட்டு ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? ஒட்டுமொத்த இந்தியாவில் தேர்தல் நடக்கும்போது எங்களுக்கான ஜனநாயகம் எங்கே, எங்களுக்கான ஓட்டுரிமை எங்கே என்கிற அந்த கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொண்டை கிளிய கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சாகும் வரை உண்ணாவிரதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த லத்தாக்கே இன்னைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் எங்கே, ஹோம் மினிஸ்டர் எங்கே, இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்கே? லத்தாக் ஒரு மிக முக்கியமான பகுதி. சைனா தொடர்ந்து லத்தாக் எங்களுக்கு தான் சொந்தம் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்து வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா எப்படி பாகிஸ்தான் ஒரு சென்சிட்டிவான ஏரியாவாக இருக்குமோ அதே போன்று லத்தாக்கும் மிக முக்கியமாக மிக சென்சிட்டிவான இலாக்காவாக இந்த நாட்டிற்கு இருக்கிறது. ஆனால் லத்தாக்கை பற்றி எத்தனை பேர் கவலைப்படுகிறீர்கள்? லத்தாக்கை பற்றி இந்த நாட்டு அரசாங்கம் எவ்வளோ கவலைப்படுகிறது என்று அந்த காட்சிகளை பார்த்தாலும் உங்களுக்கு புரிந்திருக்கும். 16 நாட்களாக சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 21 நாட்கள் வரை ஒரு நபர் சாப்பிடாமல் இருந்தாலே அவருடைய உயிர் பிரிந்துவிடும் என்று பல்வேறு இடங்களில் நீங்கள் படித்திருப்பீர்கள். இன்னைக்கு 16வது நாள். இதுவரை ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சி, இந்த நாட்டுக்கு கூடிய அரசாங்கம் ஏன் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்கிற எந்த விதமான விளக்கத்தையும் கேட்கவில்லை. இதே 2013ஆம் ஆண்டு அண்ணா ஹசாரே உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பார். இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவை பார்த்தது. அண்ணா ஹசாரே 13வது நாள் தன்னுடைய உண்ணாவிரதத்திலிருந்து வெளிவந்த காரணம் என்ன சிந்தித்து பாருங்கள். அதே போராட்டத்திலிருந்து வெளிவந்த கட்சி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி. கேஜ்ரிவால் 2 மாநிலங்களில் தன்னுடைய சாசனத்தை பிடித்திருக்கிறார்கள் கடந்த 10 ஆண்டுகளில். அன்னைக்கு அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கை இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், அதாவது இந்தியா ஊழலுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறது என்று. 13வது நாள் பார்லிமெண்ட் கூடியது. பார்லிமெண்ட்லேருந்து அண்ணா ஹசாரேக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறுதி, நாங்கள் இதற்கான சட்டத்தை கொண்டு வருவோம் என்று. அதற்கு பின் அண்ணா ஹசாரே அந்த உண்ணாவிரதத்திலிருந்து வெளியேறினார். உண்ணாவிரதத்தை விட்டு கொடுத்தார். இன்னைக்கு அதே போன்ற இன்னொரு உண்ணாவிரதம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியான லத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. -18 டிகிரி செல்சியஸில், அதாவது ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய அந்த பனியில் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் எந்த கோதி மீடியாவும் அவர்களை காட்டுவதல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களை பற்றி பேசுவது கூட இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள் கூட
இந்த வீடியோவை பகிரக்கூடவில்லை. காரணம், ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு 10-20 பேர் போராடி கொண்டிருந்தால் எங்களுக்கு என்ன கவலை என்று. ஆனால் அவர்கள் போராடுவது ஏன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய போராட்டத்திற்கான அர்த்தம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோனம் வாங்சுக் 16வது நாள் அவருடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள். முதல் நாளிலிருந்து 16வது நாள் வரை அமைதி போராட்டத்தை அவர் கையெடுத்திருக்கிறார். எந்த விதமான அஹிம்சை வழியிலும் நான் செல்ல மாட்டேன், இந்த நாட்டு அரசாங்கம் என்னுடைய உயிரே பிரிந்தால் கூட எங்களுக்கான அந்த ஜனநாயக உரிமை எங்களுக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்கிற அந்த போராட்டத்தை அவர் எவ்வளவு அழகாக நடத்தி வருகிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். தயவு செய்து அவரை ஃபாலோ செய்யுங்கள், அவருடைய வீடியோக்களை பாருங்கள். நாங்களும் தொடர்ந்து அவருடைய வீடியோக்களை எங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு இதே லத்தாக்கில் கூடினார்கள். 30,000 என்றால் லத்தாக்கில் இருக்கக்கூடிய 10% பாப்புலேஷன் ரோட்டில் இறங்கி இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக போர்க்கொடியை தூக்கினார்கள். மார்ச் 6ஆம் தேதி நீங்க பார்த்தீர்கள்ல, ஒரு மிக முக்கியமான நபர் சோனம் வாங்சுக் இந்த போராட்டத்தை தன் கையில் எடுக்கிறார். காரணம், எத்தனையோ முறை பேச்சுவார்த்தை நடத்திய பின் கூட அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கைகளை கேட்கவில்லை. இவர்களுடைய கோரிக்கைகள் தான் என்ன, அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். ஆனால் அதற்கு முன்பு இந்த மாநிலத்தில், அதாவது லத்தாக் என்கிற மாநிலத்தில் ஒரு சில மாஃபியாக்கள் என்னெல்லாம் செய்து வருகிறார்கள். இது வெறும் லத்தாக்குக்கான பிரச்சனை கிடையாது. எங்கெல்லாம் வளங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பழங்குடியினர்கள் இருக்கிறார்களோ, மலை காடுகள், இது போன்ற எத்தனை இடங்கள் இருந்தால் கூட அனைத்தையுமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கார்ப்பரேட் தன் கைவசப்படுத்த முன் வந்திருக்கிறார்கள். அது ஹஸ்தோ, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்தோ காடுகளை அழிப்பதாக இருக்கட்டும், மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஹில்ஸ்களாக இருக்கட்டும், பக்ஸ்வா எந்த அளவில் அழிக்கப்படுகிறது அதை நீங்க பாருங்கள். ஜோஷி மட், ஒட்டுமொத்த ஜோஷி மட்டையே அழித்து விட்டார்கள், அதுவும் டெவலப்மெண்ட் என்கிற பேரில். உத்தராகண்டில் ஒரு டனல் இடிந்து விழுந்தது, அதுவும் இதே டெவலப்மெண்ட் என்கிற பேரில். லக்ஷ்வதீப் இன்னைக்கு டேஞ்சர் ஜோனை தாண்டி விட்டது, அதுவும் இதே டெவலப்மெண்ட் என்கிற பேரில். மேடைகளில் போய் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசக்கூடிய அந்த உரைகளை நீங்க கேட்டீர்கள்னா, இந்த நாட்டை நான் வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்கிறேன் என்று. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை அளித்தது மட்டுமல்லாமல் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு, கார்ப்பரேட் மாஃபியாக்களுக்கு இந்த நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய வேலையை தான் இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்திருக்கிறது. அந்த மாஃபியாக்களை நாங்கள் உள்ள இறங்க விட மாட்டோம் என்கிற அந்த போராட்டத்தை தான் இன்னைக்கு லத்தாக் நடத்தி வருகிறது. சோனம் வாங்சுக் எவ்வளோ முக்கியமான நபர் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, நான் ஏற்கனவே கூறியபடி நண்பர் என்கிற ஒரு படம் வந்தது. 3 Idiots ஹிந்தியில் ஆமீர் கான், தமிழில் விஜய் நடித்த அந்த படம். அந்த கேரக்டரை நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த கேரக்டர் இதே சோனம் வாங்சுக் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்ட அந்த படம். 2021ஆம் ஆண்டு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சோலார் ஹீட்டட் டென்ட்ஸ்களை இந்திய இராணுவத்திற்காக கண்டுபிடித்து கொடுத்த நபர் இவர் தான். அங்க இருக்கக்கூடிய பல்வேறு இராணுவ வீரர்கள் இவர் கண்டுபிடிப்பால் இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்லாமல் இந்த நாட்டு பார்டர்ஸ்களை பாதுகாத்து வருகிறார்கள். சோனம் வாங்சுக் நேச்சுரல் சோலார் பில்டிங்களை கட்டியமைத்திருக்கிறார். அவருடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு ஐஸ் ஸ்தூபாஸ். லத்தாக்ல நீங்க பார்த்தீர்கள்னா குடிநீருக்கு பற்றாக்குறை, காரணம் 4 பருவம் ஐஸ் மழைதான். ஒரு டம்ளரை நீங்க வைத்தீர்கள், அது ஐஸ் கட்டியாக மாறிவிடும். -18 டிகிரி, -15 டிகிரி செல்சியஸ் தண்ணீருக்கு பஞ்சம். அந்த ஐஸ் கட்டி எப்படி குடிநீராக மாற்றுவது என்கிற அந்த கண்டுபிடிப்பிற்கான பெயர் ஐஸ் ஸ்தூபாஸ். இவருக்கு கிடைத்த அவார்ட்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா, ராமன் மேக்ஸஸே அவார்டு இவருக்கு, கிரீன் டீச்சர்ஸ் அவார்டு இவருக்கு கிடைத்திருக்கிறது, யுனெஸ்கோ அவார்டு இவருக்கு கிடைத்திருக்கிறது. இது போன்ற எத்தனையோ அவார்டுகள் இருந்தால் கூட இன்னைக்கு இந்த நபர் கடந்த 16 நாட்களாக இந்த நாட்டு மக்களுக்காக, தன் மக்களுக்காக, தன் மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். இவருடைய கோரிக்கை என்ன? மிகவும் சாதாரணமான 4 கோரிக்கை மட்டும்தான். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கோரிக்கை. ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் அதை செய்ய மாட்டார்கள். முதல் கோரிக்கை, ட்ரைபல் ஸ்டேட்டஸ் அண்டர் 6th schedule ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். 6th schedule படி அவர்களை ட்ரைபல் ஸ்டேட்டஸ் ஆக, அவர்களுக்கு ட்ரைபல் ஸ்டேட்டஸ் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்.
ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்ஹுட் ஃபார் லடாக். ஆர்டிகல் 370 நீக்கிய போது ஒரு முழு ஸ்டேட்டாக இருந்த லத்தாக்கை இரண்டாக பிரித்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனிட் டெரிட்டரி, இன்னொரு பக்கம் லத்தாக்கை இன்னொரு யூனிட் டெரிட்டரியாக மாற்றி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அனைத்து பவரையுமே பிடுங்கிவிட்டது நாட்டு அரசாங்கம். செப்பரேட் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சிஸ் ஃபார் கார்கில் அண்ட் லே. 2 எம்பி, 2 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி எங்களுக்கு இப்போ வெறும் ஒன்று தான். எஸ்டாப்ளிஷிங் அ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டு ப்ரொவைட் செக்யூர் ஜாப்ஸ் இன் லத்தாக். லத்தாக்கில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கைக்காக வேலை வாய்ப்பிற்கான உத்தரவாதம், இவ்வளவுதான். ஆனால் இப்போ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் உங்களுக்கு ஏன் இந்த நாட்டு அரசாங்கம் இவர்கள் கூறக்கூடிய விஷயத்தை மறுத்து வருகிறது என்று உங்களுக்கு புரிய வரும். 6th ஸ்கெட்யூல் கமிஷன் அப்படி இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் என்ன நடக்கும் என்று நீங்கள் பாருங்கள். கான்ஸ்டிடியூஷன் தட் ப்ரொடெக்ட்ஸ் த ட்ரைபல் பாப்புலேஷன் இன் த கண்ட்ரி. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுடைய அந்த சட்டங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம்தான் இந்த 6th ஸ்கெட்யூல் கமிஷன். அப்படி இந்த சட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு விற்க முடியாது. அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அண்ட் அட்டானமஸ் ரீஜனல் கவுன்சில் என்று 2 போஸ்ட்கள் இருக்கிறது. ஏடிசி மற்றும் ஏஆர்சி என்கிற இந்த பதவி. அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஓட்டு போட்டு இவர்களை தேர்வு செய்வார்கள். அப்படி இந்த பாடிஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக வேலை பார்க்க தொடங்கிவிட்டால், ட்ரைபல் பாப்புலேஷனாக அவர்களை அங்கீகரித்து விட்டால், அங்கே இருக்கக்கூடிய மலைகளை, காடுகளை, அங்கே இருக்கக்கூடிய சோஷியோ கல்ச்சுரல் கஸ்டம்ஸ்களை இவர்கள் அழித்து விடுவார்கள், தனக்காக லாபத்தை தேடிக்கொள்வார்கள். அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் போன்ற பல்வேறு இடங்களில் இதே போன்ற கொள்ளை கூட்டம் அங்கு புகழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அகற்றிவிட்டு தன்னுடைய சாசனத்தை, தன்னுடைய லாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. Why are people of Ladakh is in danger demanding இப்படின்னு நீ பார்த்தீர்கள்னா அங்கே எந்த விதமான காடுகள் அல்ல, ஆனால் அங்கே மிகப்பெரிய அளவில் மலைகள் இருக்கிறது. சோனம் வாக்சூ இந்த விஷயத்தில், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்களுக்கு புரிய வரும், மிகவும் தெளிவாக அங்கே பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறார். எதற்காக லத்தாக் முக்கியம் என்று, எந்த அளவில் லத்தாக் இன்னைக்கு ரொம்பவே மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது என்று. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது, ஃப்ளட்ஸ் வரும்போது, லேண்ட்ஸ்லைட் வரும்போது லத்தாக்கை இதற்கு மேல் காப்பாற்ற முடியாது என்று எச்சரித்திருக்கிறார். இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா அக்கார்டிங் டு NCST அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன், ஸ்கெட்யூல்ட் ட்ரைப் பாப்புலேஷன் 66.8%. இன்னொரு ஒரு சில இடங்களில், அதாவது முக்கியமாக கார்கில் போன்ற இடங்களில் 83% 99% வரை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பழங்குடியினர்கள். ஆனால் இந்த சட்டத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. பிக்கெஸ்ட் ரீசன் why Ladakh is protesting, 6th schedule will give people of Ladakh their democratic right. இந்த 6th ஸ்கெட்யூலில் அவர்களை சேர்த்து விட்டோம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஓட்டுரிமை மீண்டும் ஒரு முறை ரெஸ்டோர் செய்யப்படும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய கேள்விகளை கேட்பார்கள். இன்னைக்கு அதை நீக்கிவிட்டார்கள். 2019ஆம் ஆண்டு ஆர்டிகல் 370 நீக்கிய போது ஜம்மு அண்ட் காஷ்மீர், லத்தாக்காக 2 யூனிட் டெரிட்டரியாக இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை பிரித்து இன்னைக்கு அவர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரின் முன்னாள் கவர்னரான சத்யபால் மலிக் அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆர்டிகல் 370 நீக்கியதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை, ஆனால் அதற்கு பின்பு அவர்களுடைய ஸ்டேட்ஹுட்டை பறித்தது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. லத்தாக்கில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள், நிபுரா, லேஹ், கார்கில் மற்றும் ஜன்ஸ்கார், இந்த 4 இடங்களில் 4 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். இன்னைக்கு லத்தாக்கிடம் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. லத்தாக்கில் இருக்கக்கூடிய 2 எம்பிக்கள், இன்னைக்கு அங்கே வெறும் ஒரே ஒரு எம்பி மட்டும்தான் இருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி தலைநகர், அதுவும் ஒரு யூனிட் டெரிட்டரி தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்கிற விஷயம் இருக்கிறது. மக்களால் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வைக்க முடிகிறது. ஆனால் லத்தாக்கில் எதுவுமே கிடையாது. லத்தாக்கில் தேர்தல் கூட நடத்த மறுத்து வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். ஆர்டிகல் 371 இதன் பிரகாரம் 6th ஸ்கெட்யூல் கான்ஸ்டியூஷன் இதை நாங்கள் அமைப்போம் என்று இந்த நாட்டு அரசாங்கம் கூறியது. இந்த நாட்டு அரசாங்கம்
முக்கியமாக பிஜேபி தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் பிரதானமாக இந்த வார்த்தையை எழுதி வைத்தது. மேனிஃபெஸ்டோ ஃபார் 6th லத்தாக் லே ஜெனரல் எலெக்ஷன் 2020. அப்போ மக்கள் போராடினார்கள். ஆனால் பிஜேபி எடுத்து வைத்த இந்த பொய் பிரச்சாரத்தை நம்பி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபிக்கு ஓட்டும் போட்டார்கள். ஒரு எம்பியையும் அந்த இடத்துல இருந்து அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். சோனம் வாங்சூக் பேசிய இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். मैंने पहले भी दिखाया है, आज फिर दिखाऊंगा कि 2019 में जब ये संसद के चुनाव हो रहे थे, आपने पहले 3 बिंदुओं में लद्दाख को 6वें शेड्यूल में संरक्षित रखने का वादा किया. 2019 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எடுத்து வைத்த வாக்குறுதியை தான் நான் உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை எடுத்து காட்டுகிறேன். அதாவது நீங்களே எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீர்கள், இன்றைக்கி நீங்களே அந்த நம்பிக்கையை சிதைத்து வருகிறீர்கள், எந்த விதமான பாதுகாப்பும் எங்களுக்கு கிடையாது என்று கூறியிருக்கிறார். இதே போன்று 2020 ஆண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. அப்போது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ஓட்டை கேட்பதற்காக சென்ற போது நாங்கள் அடுத்த வாரமே உங்களுக்கு எலெக்ஷனை அறிவித்து விடுவோம் என்று கூறி சென்றவர் இன்னைக்கு வரை லத்தாக் பக்கம் கூட போகவில்லை. இது மட்டுமல்ல, ஒரு ரொம்பவே சாதாரணமான டிமாண்டை தான் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள், எந்த விதமான பெரிய டிமாண்டும் அல்ல. அப்போ ஏன் பிஜேபி அதை மறுத்து வருகிறது? இதற்கான விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஏரியா regional council administrator, the areas under their jurisdiction, they can make law on certain specified matter like land, forest, canal water, shifting, cultivation. Land and forest. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. மோடி அரசாங்கம் தன்னுடைய நண்பர்களுக்கு இதே போன்ற நிலங்களை, வளங்களை தன்னுடைய நண்பர்களுக்கு எழுதி கொடுக்க முடியாது, விற்க முடியாது. இந்த நாட்டு மண்ணை, சொத்தை அவரால் விற்க முடியாது. அப்படி இவர்கள் ஸ்கெட்யூல் ட்ரைபாக அறிவிக்கப்பட்டால், 6th கமிஷனுக்கு கீழே அவர்களுக்கான அந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டு விட்டால் லத்தாக்கை யாருமே கையே வைக்க முடியாது. அதிலிருந்து அச்சப்படக்கூடிய இந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். லத்தாக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, மிக அழகான, உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத விலங்குகள் அங்கே இருக்கிறது. ஸ்னோ லெப்பர்ட் அங்கே இருக்கிறது. இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் லத்தாக்கில் இருக்கக்கூடிய கல்ச்சர், எந்த அளவில் லத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகவும் சிம்பிளான வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரை டிஸ்ட்ராய் செய்வது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான பல்வேறு விஷயங்களை பறிக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. பிரைம் மினிஸ்டருடைய நண்பர்கள் என்னெல்லாம் இழக்க போகிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, லத்தாக், மணிப்பூர், ஹஸ்தோ இது போன்ற பல்வேறு இடங்களை அழித்து விட்டார்கள் ஏற்கனவே. இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை லத்தாக் பக்கம் இவர்களுடைய பார்வை திரும்பி இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளை நீங்கள் விற்று விட்டீர்கள், மலைகளை விற்று விட்டீர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை நீங்கள் விற்று விட்டீர்கள். அனைத்துமே கார்ப்பரேட்டிற்கான அந்த லாபமாக மாறிவிட்டது. 16 நாட்களாக சோனம் வாங்சூக் இன்னைக்கு ஹங்கர் ஸ்ட்ரைக், சாகும் வரை உண்ணாவிரதத்தில் இருக்கும்போது கூட இன்னைக்கு 100-150 பேர் அதே -18, -15 டிகிரி செல்சியஸில் போராட்டி கொண்டிருக்கும் போது கூட எந்த கோதி மீடியாவும் அவர்களை பற்றி ஏன் பேசுவதில்லை? எந்த அமைச்சரும் ஏன் அவர்களை பற்றி பேசுவதில்லை? ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இதை பற்றி பேசுவதில்லை? எந்த பிஜேபி அவர்களை நம்ப வைத்து கழுத்தை அழுத்திருக்கிறார்களோ அதே பிஜேபியை சார்ந்த நபர்கள் ஏன் பேசுவதில்லை? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.